விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12. பிரபல இசைமேதை ஜோகன் செபாஸ்டியன் பேக்கின் வாழ்க்கை வரலாற்றை முதலில் எழுதிய ஃபோர்கெல் என்பவர் J.S. பேக்கின் இளமை பிராயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி கூறியுள்ளார். J.S. பேக்கின் சகோதரன் ஜோகன் கிறிஸ்டோபர் தன்னுடைய அலமாரியில் பிரபல இசையமைப்பாளர்கள் வெளியிட்ட ஒரு புத்தகத்தை வைத்திருந்தார். அந்த புத்தகத்தை தனக்கும் படிக்க தர வேண்டும் என்று பேக் தன் சகோதரனிடம் கேட்டார். ஆனால் அவருடைய சகோதரனோ கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டார். தான் படிப்பதற்கும் தான் இசை வாசிக்கும் போது அதை பயன்படுத்துவதற்குமே அதை வைத்திருப்பதாக கூறிவிட்டார். மேலும் தன் வீட்டில் இருக்கிற இசை வாசிப்பதில் திறமையான தம்பி அதை பயன்படுத்தி தன்னை விட உயர்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருந்தார். ஆனால் அந்த புத்தகத்தை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று பேக் தன் மனதிலே திட்டம் போட்டுவிட்டார். எனவே இரவு எல்லாரும் தூங்கின பின்பு சத்தமில்லாமல் தவழ்ந்து பதுங்கி சென்று தன் அண்ணனின் அலமாரியில் இருந்த அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து விட்டார். அதை தன்னுடைய அறைக்கு எடுத்து சென்று அதை போல தனக்கு ஒரு காப்பி எடுக்கும்படிக்கு அதை பார்த்து எழுத ஆரம்பித்தார். அதை எழுதி முடிக்க அவருக்கு 6 மாதங்கள் ஆனது. ஜோகன் கிறிஸ்டோபருக்கு எப்படியோ இது தெரிந்து விட்டது. உடனடியாக அவர் தன்னுடைய தம்பியின் அறைக்கு சென்று அவர் எழுதிய அந்த நோட்புக்கையும் தன்னுடைய புத்தகத்தையும் பிடுங்கி வைத்துக் கொண்டார். ஜோகன் செபாஸ்டியன் அந்த புத்தகத்தை அவருடைய அண்ணன் மரிக்கும் வரை பெறவே முடியவில்லை. 25 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய அண்ணன் இறந்த பின்புதான் அந்த புத்தகம் அவருடைய கையிலே கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, இதை போலத்தான் மனிதர்கள் அநேகர் இருக்கின்றனர். பிறர் உயர்வதை அவர்களால் சகிக்க முடியாது. ஆகவே பல இடையூறுகளை அவர்களுக்கு கொடுக்கின்றனர். ஆனால் நம்முடைய உயர்வில் உண்மையாய் பிரியப்படுகின்ற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்தான் நம்முடைய உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை நிறுத்துகிறவர். அவர் நாம் தம்மை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து அழகுபடுத்துவதில் தான் அவருக்கு சந்தோஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்து அவர்களை ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து செய்ததை போல மரித்தோரை எழுப்பினார்கள். பிறவிச்சப்பாணிகள் எழுந்து நடந்தார்கள். இயேசு கிறிஸ்து தாம் சொன்னதை போலவே பேதுரு, பவுல் போன்ற அப்போஸ்தலரை வல்லமையாக பயன்படுத்தினார். பேதுருவின் நிழல் பட்டு வியாதியஸ்தர் சுஸ்தமானார்கள். பவுலின் உருமால்களையும் கச்சைகளையும் வியாதிக்காரர் மேல் போட அவர்கள் சுஸ்தமானார்கள். அவர்கள் மூலமாக வல்லமையான காரியங்கள் நடந்தது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையிலே சேர்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஒரு தேவன் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த உலகத்தின் மனிதர்கள் நம் உயர்வை பொறுத்து கொள்ள மாட்டார்கள், பொறாமைப்படுவார்கள். நம் உயர்வை பற்றி அக்கறை கொள்ளும் தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே அவரை பற்றி கொள்வோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வோம். அவர் நம்முடைய உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை நிறுத்தட்டும். God bless you. Have a good day.